ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 59ஆம் பாகத்தில் இன்று நாம் இணைஞ்சிருக்கிறோம். புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சி கடந்த 58 வாரங்கள் முடித்து 59வது வாரத்தில் நம்ம இப்போ இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த அந்த காணொளி தொகுப்புகளை நம்ம ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல பார்க்க முடியும். நீங்க அதை பார்க்காதவங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூல் 8 நூல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நூல் 4 நம்ம முடிச்சிட்டோம். அதுல 4 பகுதிகள் இருந்து அது கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். மதமும் தம்மம். அடுத்தது இப்ப நம்ம எடுத்திருக்கிறது நூல் 2. அதுல சமயமாற்று செயற்பாடுகள். இந்த சமயமாற்று செயற்பாடுகள்லயும் 8 பகுதிகள் பிரிஞ்சிருக்கு. அதுல நம்ம எடுத்திருக்கிறது கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பகுதி 1 புத்தரும் அவருடைய விஷாத யோகம் முடிச்சிட்டோம். அப்புறம் பரிவ்ராஜகர்களின் சமய மாற்றம், அதையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். பகுதி 3ல வந்திருக்கோம் இப்போ, வளமானவர்களின் சமய மாற்றம். அதுல போன வாரம் யஷாவோட சமய மாற்றத்தை பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போறது கஸ்யப்பர்களின் சமய மாற்றம். அதை பத்தி அது என்ன நடந்தது, அதுல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். கஸ்யப்பர்களின் சமய மாற்றம். யார் அந்த கசைப்பர் அப்படின்னா, அந்த கசைப்பர்கள் அப்படிங்கிறவங்க அது ஒரு சமயத்தை சார்ந்தவங்க, ஒரு இனம். அவங்க பெனாரஸ், அதாவது பெனாரஸ்ங்கிறது இப்போ வாரணாசின்னு சொல்றாங்கன்னா, அது இன்னொரு பேர் தான் காசி. காசி நகரம், காசிக்கு போறாங்க, காசி யாத்திரைக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காசி தான் ரொம்ப வரலாற்று புகழ் மிக்க இந்த நகரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது இந்துக்கள் சொல்லுவாங்க. அதுல பௌத்தத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த காசி தான் பனாரஸ், உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த பனாரஸ் நகரத்துல தான் இந்த காசியப்பர்கள் அவருடைய குடும்பம் இருக்கு. அந்த காசியப்ப குடும்பத்துல 3 பிள்ளைகள். எல்லாம் ரொம்ப நல்ல படித்தவர்கள், கல்வி கற்றவர்கள். அப்ப அந்த காலத்துல கல்வி கற்று தேர்ந்தவர்கள்னாவே அவர்கள் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தீவிர மத நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த 3 பிள்ளைகள்ல 3மே பசங்க தான், ஆண்கள். அதுல மூத்த மகன் சந்நியாசம் போறாரு. அப்போ சன்னியாசம் ஏற்ற உடனே அவர் என்ன பண்றாரு, அங்க உருவேளா நகரத்துக்கு போய் அங்க ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு அங்க காட்டுக்குள்ள இருக்கிறார். இந்த உருவேளாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். உருவேளா தான் புத்தரும் துறவரம் ஏற்கிறதுக்காக உருவேளா நகரத்துக்கு போய் அந்த நதிக்கரை, நிரஞ்சன ஆற்றுக்கரையில தான் அந்த 5 துறவிகளோடு இருந்து தீவிர தவம் செய்த அந்த இடம் பேர் தான் உருவேளா. அந்த உருவேளா அதே நகரத்துல தான் இவருமே ஆசிரமம் அமைச்சிருக்கிறார், நம்ம காசியப்பருடைய மூத்த பை. அவரை பார்த்துட்டு அந்த 2 இளைய சகோதரர்களும் அவங்களுமே சன்னியாசம் ஏற்றாங்க. ஸோ இப்போ 3 பேருமே, காசியப்ப குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளுமே சன்னியாசம் போயிடுறாங்க. இவங்க எல்லாமே அக்னிஹோத்திரிகள். அக்னிஹோத்திரிகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நெருப்பை கடவுளா வணங்குறவங்க, யாகம் வைப்பாங்க. யாக குண்டம் வளர்த்து அந்த நெருப்பை கடவுளா வச்சு அதுல யாகத்துக்கு பலி போடுறோம். அது பிராமணிய வழக்கமா. நீளமா முடி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க பேரு ஜதிலான்னு பேரு. ஜதிலா அப்படின்னா ஒரு முடி பின்னப்பட்ட முடி. இந்த நீளமா முடி வச்சிருந்தா என்ன ஆகும், அது அப்படியே பின்னிக்கும் ஒன்னோட ஒண்ணு. அதுதான் ஜடாமுடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஜடாமுடி. அதான் ஜதிலா. அது ஆக்சுவலா இந்த ஜட்டா அப்படிங்கிறது அதுல இருந்து தான் வருது, ஜட்டிலா. சடைமுடி உள்ளவங்க. நம்ம கூட ஜடைமுடின்னு சொல்றோம். சடையா பின்னிடுச்சுன்னு. இப்ப கூட நம்ம சடை அப்படின்னு சொல்றது கூட காரணம், பின்னப்பட்ட முடி. இந்த ஜதிலா, இத இது பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அந்த புத்தகத்திலே குறிக்கிறார். ஜதிலா அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டார்கள். அதுக்காக அந்த மீனிங்கை நான் சொல்லிடுறேன். இது நீளமான முடியுடையவர்களை குறிக்குது. அந்த காலத்துல யார் நீளமான முடிகள் வைத்திருந்தாங்க அப்படின்னா, பிராமணியத்தை பின்பற்றக்கூடிய துறவிகள் என்று பார்த்து சொல்லலாம். ஏன்னா அப்போ நடைமுறையில புத்தர் வந்த காலத்தில் நிறைய தத்துவங்கள் இருந்தாலும் ரொம்ப குறிப்பிடத்தக்க தத்துவங்கள் பார்த்தோன்னா, ஒன்று பிராமணிய தத்துவம், இன்னொன்று ஜைன தத்துவம். பிராமணிய தத்துவத்துல நீளமா முடிய வளர்த்துக்குவாங்க. ஜைன தத்துவத்துல முடிய கம்ப்ளீட்டா மழிச்சிருவாங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க. அதுதான் திருக்குறள்ல கூட மழித்தலும் நீட்டலும்னு கூட ஒரு திருக்குறள் வரும். ஸோ இந்த 2 வகையான மக்கள் அங்க இருந்தாங்க.
அப்ப இந்த நீளமான முடியை வைக்கக்கூடியவர்கள் பிராமணிய துறவிகளை குறிக்கிறது. அந்த வகையை சார்ந்தவர் தான் இந்த காசியப்ப சன்னியாசிகள். அப்போ இந்த 3 சகோதரர்களுக்கும் 3 பேர் இருந்துச்சு. ஒருத்தர் பேர் வந்து உருவேல காசியப்பா, இன்னொருத்தர் வந்து நதி காசியப்பா, இன்னொருத்தர் கயா காசியப்பா. ஏன் அப்படி பேருன்னா, உருவேல நகரத்துல இருந்தவருக்கு பேரு உருவேல காசியப்பா. கயா நகரத்துல இருந்த அந்த கடைசி சகோதரர் வந்து கயா காசியப்பா. நிரஞ்சன ஆற்று கரையோரம் செட்டில் ஆனவர் பேரு நதி காசியப்பா. ஸோ இந்த மாதிரி அங்க பேர். இவங்களுக்கு சீடர்கள் வேற இருந்தாங்க. ஒருவேளை காசியப்பருக்கு வந்து 500 சீடர்கள், நதி காசியப்பருக்கு 300 சீடர்கள், கயா காசியப்பருக்கு 200 சீடர்கள். ஏன்னா இவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், கல்வி பெற்ற குடும்பம். இவங்க போன உடனே இவங்களை பார்த்து பின்பற்றி அங்க நிறைய சீடர்களும் அவங்களுக்கு இருந்தாங்க. இதுல வந்து மூத்தவர் வந்து உருவேள காசியப்பர். அவர் தான் தலைமையானவரா கருதப்பட்டார் இந்த காசியப்ப சகோதரர்கள். இவருடைய புகழ் வந்து நிறைய பேருக்கு பரவுச்சு. அங்க வந்து அப்போ என்ன அப்படின்னா, இவர் வந்து முக்தி அடைந்தவர். அதாவது உயிரோடு இருக்கும்போதே முக்தி. ஜெனரலா வந்து இறந்த பிறகு முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே முக்தி அடைந்தவர் அப்படின்னு மக்களால் கருதப்பட்டார் அந்த காலத்துல. அந்த அளவுக்கு அவருடைய அறிவு புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. அவருடைய யாகம் செய்யறது எல்லாத்தையும் மக்கள் வந்து விரும்பி அங்க அவரை சந்திக்க வராங்க. பால்கு நதிக்கரை, ஒரு பால்குங்கிற ஒரு சின்ன ரிவர், அதனுடைய நதிக்கரையில ஒரு ஆசிரமம் வச்சு அங்க தங்கியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் வந்து அவரை வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. இதை கேள்விப்பட்டு புத்தரும் வந்து இந்த உருவேல காஷியப்பரை போய் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து இந்த உருவேல காசியப்பர் பிராமணிய தத்துவத்தை, அவங்க வந்து பிரம்மா, யாகம், இந்த மாதிரி உயிர் பலி, இதை பத்தி எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை கொண்டவர். இப்ப அவர்கிட்ட போய் தன்னுடைய தம்மத்தை சொல்லணும். முடிஞ்சா அவரையும் சமய மாற்றம் செய்யணும். ஏன்னா அவர் செஞ்சிட்டு இருக்கிற பாதை வந்து மக்களுக்கு நன்மை கிடையாது. நிறைய உயிர் பலிகள் நடக்குது. மக்களை வந்து ஒரு அறியாமையிலே வச்சிருக்குது. அப்ப இவரை வந்து தன்னுடைய தத்துவத்தை அவர் போதிச்சுட்டு இருந்தா நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால அவரை போய் சந்திச்சு தன்னுடைய தம்மத்தை சொல்லி, முடிஞ்சா அவர் வந்து தன்னுடைய தம்மத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அதனால நிறைய மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் புத்தர் வந்து அவரை சந்திக்க போறாரு. அங்க போயிட்டு அவரை சந்திச்ச பிறகு ஒரு நாள் நைட் அங்க நான் தங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா உருவேல காசியப்பர் வந்து அதுக்கு மறுக்கிறார். ஏன் மறுப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்தை ஆளக்கூடிய மன்னன் வந்து முச்சலின் தான். அவன் ஒரு நாக மன்னன். அவன் ஒரு காட்டுமிராண்டித்தனமானவன், பயங்கர வலிமையானவன். அவனுக்கு வந்து தீயை வணங்குற முனிவர்களை கண்டாலே பிடிக்காது. அதாவது என்ன, தீயை வணங்குற முனிவர்கள்னா யாரு? அவங்கள பிராமணிய முனிவர்கள். ஏன்னா பிராமணத்துல தான் அக்னிஹோத்ரி, நெருப்பை வளர்த்து யாக குண்டம் செய்யறவங்க. அவங்கள பார்த்தாலே இவருக்கு பிடிக்காது அப்படின்னு இந்த பிராமண முனிவர் சொல்றாரு. ஏன்னா நாக மன்னர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாக மன்னர்கள் வந்து பூர்வகுடி இனத்தை சார்ந்தவர். ஆரியர்கள் வந்த பிறகு இந்த பூர்வகுடி மக்களை அடிமைப்படுத்துறாங்க. முதல்ல வந்து வலிமையாலையும், போர் வலிமையினாலையும், அதுக்கப்புறம் வந்து உளவியல் ரீதியாக கடவுள் ஏற்றத்தாழ்வுகள், வர்ணாசிரம ரீதியாகவும் இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை எதிர்த்து புரட்சி குரல் கொடுக்கிறவங்க தான் நாகர்கள். அப்போ அந்த நாக மன்னனுக்கு வந்து இந்த மாதிரி தீயை வளர்த்துக்கிட்டு உயிர் பலி செஞ்சுக்கிட்டு இயற்கையை அழித்துக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவர் வந்து இந்த மாதிரி முனிவர்களை பார்த்தாலே அங்கிருந்து அடிச்சு விரட்டிடுறாரு, இல்லைன்னா கொன்னுடுவார். அப்போ அந்த மாதிரி வரும்போது நள்ளிரவுல வந்து அவன் எங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து எங்களை துன்புறுத்துறான். எனவே நீங்க வந்து என்னுடைய ஆசிரமத்துல நைட்டு தங்குனீங்கன்னா நீங்களும் அதுல பாதிக்கப்பட்டுருவீங்க. அதனால இங்க தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை காஷியப்பர் புத்தர்கிட்ட. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நாகர்கள் வந்து புத்தருடைய நண்பர்களா மாறி இருந்தாங்க. ஏன்னா நாகர்கள் பேசுறது வந்து பூர்வகுடி மக்களின் சமத்துவம். அதுக்காகத்தான் புத்தரும் அந்த காலத்துல குரல் கொடுக்கிறார். அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டக்கூடாது, அங்க வந்து சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய மெயின் போதனையாக இருந்தது. அது குறிப்பா பிராமணிய தத்துவத்தை எதிர்த்து புத்தர் வந்து தன்னுடைய போதனையை நிலைநிறுத்துறார். அதுதான் டாக்டர் அம்பேத்கர் வந்து நமக்கு பல ஆராய்ச்சி புத்தகங்களை வந்து படித்து அவர் வந்து கொடுத்திருக்கிற சாராம்சம் அதுதான். இந்தியாவில் பிராமணியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த போர் தான் இந்திய வரலாற்றின் சுருக்கமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிராமணிய தத்துவத்தை எதிர்த்து தான் புத்தருடைய தத்துவம் அங்க வருது. உயிர் பலி, பிராமணிய தத்துவம். இங்க வந்து பலி செய்யக்கூடாது, எந்த ஒரு உயிருக்கும் துன்புறுத்தக்கூடாது. பானாத்தி பார்த்தா அந்த முதல் பஞ்சசீலமே அதுதான், உயிர் பலியை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து பிராமணிய தத்துவத்துக்கு நேர் எதிராக புத்தருடைய தத்துவம் அந்த காலத்துல இருந்தது. அப்போ நாகர்கள் பிராமணிய தத்துவத்தை வெறுக்கக்கூடியவர்கள் இயல்பாகவே புத்தருடைய தத்துவத்தை அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால புத்தருடைய நண்பரா மாறி இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல. இது புத்தருக்கு தெரியும். ஆஹ் நாகர்களால தனக்கு எந்த தீங்கும் விளையாதுன்னு. ஆனா அது வந்து அந்த காசியப்பர், உருவேல காசியப்பருக்கு அது தெரியல. அதனால அவர் நினைச்சுக்கிறாரு, நாகர்கள் வந்தா இப்ப நம்ம ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறனால இவரும் வந்து நம்மள மாதிரியான ஒரு பிராமண துறவி தான் நினைச்சு இவரை கொண்டுடுவாங்க. அதனால வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு. ஆனா மீண்டும் மீண்டும் புத்தர் வந்து அங்க நான் தங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி கேட்கிறாரு. என்ன காரணம்னா புத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு அவரோட பழகி தன்னுடைய தம்மத்தை அவர்கிட்ட போதிச்சோம் அப்படின்னு. அப்போ வேற வழி இல்லாம காசியப்பரும் வந்து ஒத்துக்கிறாரு. சரி, ஓகே, தங்குங்க, ஆனா உங்களுடைய சொந்த ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி நள்ளிரவுல வழக்கம் போல நாகமன்னன் முச்சலின் தான் அங்க வராரு. வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே அங்க காசியப்பருக்கு பதிலா புத்தர் இருக்கிறத பார்த்துடுறாரு. புத்தரை பார்த்த உடனே அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அமைதியும் அன்பும் நிறைந்த ஒரு முகத்தை அவர் பார்த்த உடனே புத்தர்னு அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே அவர் வணங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆட்டோமேட்டிக்கா என்ன, இப்போ நாகர்களுக்கு வந்து அப்ப புத்தர் யாருன்னு தெரிஞ்சிருக்குது, அந்த மன்னருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எதிரில் இருக்கிற ஒரு புத்தர் தான் தெரிஞ்ச உடனே அவர் வணங்க ஆரம்பிக்கிறார். இப்போ அங்க ஒரு இயல்பான உரையாடல் நடந்திருக்கும். இதைத்தான் வந்து நம்ம நிறைய படங்கள்ல இப்படி ஒரு நாகப்பாம்பு நிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ஓமை காமிக்கிறது. ஏன்னா நாகமன்னன் இல்லையா, அதனால நாகம் இருக்கிற மாதிரி. நாகப்பாம்பு வந்து புத்தர்கிட்ட பேசி உடனே வணங்கிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. நாகமன்னர் அங்க வந்திருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. புத்தரை பார்த்த உடனே அவர் புத்தர் தான் அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய ஒத்த கருத்து உள்ள ஒரு மனிதரை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து வணங்குறார். காசியப்பருக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. ஏன்னா கண்டிப்பா முச்சலிந்த மன்னன் வருவான், தன்னுடைய ஆசிரமத்தில் தங்கி இருக்கிற அந்த துறவி, ஏன்னா அவருடைய ஆசிரமத்தில் தங்க வச்சுட்டு ஒரு பக்கத்துல குடியில போய் தங்குறாரு. அப்போ அந்த ஆசிரமத்துல நம்மன்னு நினைச்சு அவர் வந்து இந்நேரம் உயிரோட எரிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு பயந்துகிட்டு தூக்கமே வரல, புரண்டு புரண்டு படுக்கிறாரு. விடிய கால சீடர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு ஓடி வந்து பாக்குறாரு அந்த ஆசிரமத்தை. அங்க பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. அங்க என்னடான்னா, அங்க புத்தர் வந்து எரிச்சு பிணமா கிடப்பாருன்னு பார்த்தா முச்சலிந்தா மன்னன் வந்து அவர் முன்னாடி நின்று வணங்கிட்டு நிற்கிறார். இதை பார்த்த உடனே காசியப்பருக்கு அதிர்ச்சி. இது ஏதோ ஒரு பயங்கர அதிசயம். அப்ப அங்க இருக்கிற ஆள் வந்து, அதாவது புத்தர் ஒரு வித்தைக்காரர் போல இருக்கு, ஒரு மந்திரவாதி போல இருக்கு, அவர் ஏதோ மந்திரம் பண்ணி அவரை வணங்க வச்சுட்டாரு அப்படின்னு அவரு நம்புறாரு. உடனே என்ன பண்றாரு, புத்தர்கிட்ட நீங்க இங்கேயே ஒரு ஆசிரமம் வச்சு தங்கிக்கோங்க பக்கத்திலேயே, நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கேயே தங்குறாரு. என்ன நோக்கம் அப்படின்னா, நோக்கம் ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு. காசியப்பரோட நோக்கம் என்ன அப்படின்னா, முச்சலிந்தா மன்னன் இனிமேல் இங்க வந்து நம்மள தொல்லை பண்ண மாட்டான், ஏன்னா இவர் பார்த்து வணங்கிட்டு போயிருக்கான், அப்ப கண்டிப்பா நமக்கு இவரால நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படின்னு அவன் தன்னை பாதுகாத்துக்கிற அந்த ஒரு நோக்கத்துக்கு புத்தரை அங்க தங்க சொல்றான். புத்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இங்க தங்கி காசியப்பரோட கொஞ்சம் நெருங்கி பழகி தன்னுடைய தம்மத்தை அவருக்கு போதிச்சிடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம். அப்போ கொஞ்ச நாள் தங்குறாங்க. ஆனா எப்பயுமே அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. காசியப்பரை பொறுத்த வரைக்கும் புத்தர் வந்து ஏதோ ஒரு மந்திரவாதி, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் வந்து பெரிய அறிவாளியோ ஒரு தத்துவ மேதையோ அந்த மாதிரி அவர் நினைக்கவே இல்லை. ஒரு வித்தக்காரர், அதனால அதிசயங்கள் நிகழ்த்துவார், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் வந்து இக்னோர் பண்றாரு. அவர் கூட எந்த ஒரு தத்துவார்த்த ரீதியான வாதத்துக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல. கொஞ்ச நாள் போகுது. காசியப்பருக்கு தன்னுடைய தம்மத்தை போதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை புத்தருக்கு. உடனே என்ன பண்றாரு, ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு. இப்போ காசியப்பரை பார்த்து நீங்க ஒரு அரஹந்தா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நீங்க அரஹந்த் இல்லைன்னா இந்த அக்னி ஹோத்திரம், நீங்க நெருப்புக்கு யாகம் செய்யறது வந்து உங்களுக்கு எந்த நன்மையை கொடுக்க போகுது? நீங்க அரஹந்தா இல்லைன்னா இந்த யாகம்லாம் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்காதே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே காசியப்பருக்கு வந்து ஆர்வம் வருது. அரஹந்தா, அந்த வார்த்தையை அவர் கேள்விப்படவே இல்லை. அரஹந்த்னா என்ன, எனக்கு அதை விளக்குங்க அப்படிங்கிறார். அப்போ புத்தர் சொல்றாரு, அரஹந்த்ங்கிறவரு எண்வழி மார்க்கத்தை தன்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய அனைத்து வகையான பற்றுக்களையும் துறந்தவர். அவர் தான் வந்து அரஹந்த். ஆனா அந்த அக்னிஹோத்திரம் பண்றது வந்து உங்க பாவங்களை ஒன்றும் கழுவுறதுக்கு உதவாது. எண்வழி மார்க்கம் தான் அதுக்கு உதவும். அந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு தடையா இருக்கிற
பற்று அதை வந்து யார் துறந்துடுறாங்களோ அவங்க தான் அரஹந்த், முற்றிலும் துறந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த கேள்விகள் வந்திருக்கும். அப்ப எண்வழி மார்க்கம்னா என்ன, அது எப்படி வந்து அஹ், தன்னுடைய பற்று அகற்றும், பற்று எப்படி அது எண்வழி மார்க்கத்துக்கு தடையா இருக்கும், எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுனால என்ன நன்மை, துக்கம் எப்படி அது தீர்வா கிடைக்கும், துக்கத்துக்கு தீர்வாக இது எண்வழி மார்க்கம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும். அது இந்த இடத்துல விளக்கமா சொல்லணும்னாலும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எண்வழி மார்க்கத்தை அதாவது புத்தருடைய பஞ்சசீலம், எண்வழி மார்க்கம் மற்றும் 10 பரமிதா இதை வச்சுதான் அவர் புத்தர் வந்து தன்னுடைய போதனைகளை ஆரம்பிக்கிறாரு. பரிவிராஜர்கிட்ட முதல் பேருரையில அதுதான் சொல்றாரு. அப்ப மறுபடியும் மறுபடியும் அதுதான் அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்து வந்த யஷா கிட்டையும் அதுதான் சொன்னார். அது சொன்ன பிறகு யஷா அதை ஏத்துக்கிறார். அப்போ அதே எண்வழி மார்க்கத்தை இங்க இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே காசியப்பர் வந்து, பொதுவா காசியப்பர் வந்து ரொம்ப தற்பெருமை கொண்டவர் இருக்கும் இல்லையா. ஏன்னா பயங்கர புகழ் பெற்றவர். வெவ்வேறு தூரங்கள்ல இருந்து மக்கள் வந்து சந்திச்சு அவரை வணங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தன்னை ஒரு அறிவாளியா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து புதுசா ஒரு தத்துவத்தை சொன்ன உடனே அவருடைய தற்பெருமை, ஈகோ வந்து அதை தடுக்குது. இருந்தாலும் அந்த உண்மையை அவர் புரிஞ்சுக்கிறார். புத்தர் வந்து அதை சொல்ற விதம், அதை எடுத்து நிரூபித்து காட்டிய விதம் வந்து மறுக்க முடியல. உடனே அப்ப அவர் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு, உண்மையிலே நீங்க சொல்ற தத்துவம் நான் சொல்ற தத்துவத்தை விட உயர்ந்ததுதான், உங்களுடைய அறிவாற்றல் என்னுடைய அறிவாற்றலை விட உயர்ந்தது அப்படின்னு ஒத்துக்கிறார். கடைசியில அவரை வந்து அவர் புத்தருடைய போதனையை பின்பற்றுறதுக்காக அவருடைய சீடரா இணையறாரு, சங்கத்துல இணைஞ்சிடறாரு. உடனே காசியப்பரோட சீடர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுமே சங்கத்துல இணைஞ்சிடறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய சங்கம் இப்படிதான் உருவாக்கிட்டே வருது. இது காசியப்பர், ஒருவேளை காசியப்பர் கிட்ட நடந்த நிகழ்ச்சி. உடனே என்ன பண்றாரு, ஒருவேளை காசியப்பர் தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் தூக்கி ஆத்துல வீசிடுறாரு. வீசிட்டு அந்த யாக குண்டம் வளர்க்கறதுக்கு வேள்வி பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில வீசுறாரு. தண்ணியில அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. பிக்குவா மாறிடுறாரு. இந்த நதி வந்து அடிச்சுக்கிட்டே போகும்போது நதியின் கீழ்ப்புறம் அந்த 2 சகோதரர்களும் அங்க தங்கி இருக்கிறாங்க. நதி காசியப்புறம், கயா காசியப்புறம். அவங்க வந்து நதியில வந்து பொருட்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றதை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அடையாளம் தெரியுது, இதெல்லாம் வந்து நம்ம சகோதரருடைய பொருட்களாச்சே, ஏன் அதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப துக்கப்படுறாங்க, குழப்பம் அடைகிறாங்க, அதிர்ச்சி ஆகுது. சரி, ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருச்சு, என்ன காரணம்னு தெரியல, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களுடைய சீடர்கள், ஆளுக்கு 500 சீடர்கள் இப்ப இருக்கிறாங்க, அந்த 500 சீடர்களையும் அழைச்சிக்கிட்டு ஒருவேளை காசியப்பரோட ஆசிரமத்தை நோக்கி வராங்க. ஏன்னா ஆத்துல எல்லா பொருளும் அடிச்சுட்டு வந்தாலும் அப்ப அங்க ஏதோ ஆபத்து, பெரிய ஆபத்து நடந்துருச்சுன்னு இவங்க வந்து பதட்டத்தோட ஓடி போறாங்க. போனவங்களுக்கு வந்து அவங்க பெரிய அதிர்ச்சி. அங்க ஒருவேளை காசியப்பர் வந்து இப்ப துக்குவா மாதிரி இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் நடந்தது எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. இப்ப இந்த 2 சகோதரர்களும் தன்னோட மூத்த சகோதரர் எடுத்த முடிவு தான் சரியா இருக்கும், நம்மளும் அதே வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் அவங்களோட சீடர்களோட சேர்த்து புத்தரோட போதனையை கேட்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு ஒருவேளை காசியப்பர். அங்க மறுபடியும் புத்தர் வந்து இந்த அக்னி வேள்வி, அவங்க வந்து யாகம் வளர்க்கறதையும் தன்னுடைய தம்மத்தையும் ஒப்பிடுறாரு. யாகம் வளர்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, தம்மத்தை பின்பற்றுறதுனால ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, அப்ப எந்த தத்துவம் வந்து சரியான தத்துவம். வெறுமனே நம்ம வந்து யாகத்தை வளர்த்துக்கிட்டு வேள்வியில மந்திரங்களை சொல்லிக்கிட்டு உயிர்களை கொண்டு போய் அதுல போட்டா அதனால என்ன பலன் கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய நல்ல ஒழுக்கம், எண்வழி மார்க்கம், நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒப்பிட்டு பேசுறாரு. பேசின உடனே அப்ப அதுல உள்ள நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களும் வந்து சீடர்களா சேர்ந்துடுறாங்க. இப்போ புத்தர் எப்படி இதை விளக்கியிருப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு மரக்கட்டையை இன்னொரு மரக்கட்டையோட உரசுறதுனால தீ ஏற்படும் இல்லையா? அந்த தீ ஏற்படுறது மாதிரி குழம்பிய சிந்தனைகளால் ஒரு மரக்கட்டை இன்னொரு மரக்கட்டையோட சேர்றது, சேர்ந்து தேய்க்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் ஒன்னோட ஒண்ணு குழம்பி தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம இக்னோரன்ஸ், நமக்கு ஒரு தெளிவே கிடைக்காது. இப்போ அறியாமை தான் குழப்பம். இந்த குழப்பங்கிறது புகை மாதிரி. அப்ப இந்த அறியாமையினால என்ன வருது அப்படின்னா, காமம், கோபம், மாயை ஆகியவை அப்படியே நெருப்பு மாதிரி எரியுது. காமம், காமம்ங்கிறது பற்று. அது வந்து
செக்ஷுவல் ப்ளஷர் தாண்டி அனைத்து விதமான ஆசைகள், அதாவது சென்சுவல் ப்ளஷர்ஸ், அது ருசியா இருந்தாலும் சரி, காமம் செக்ஷுவல் ப்ளஷராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து செவிக்கு தேவையானது கேட்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஐம்புலன்கள், ஆறாவது புலன் மைண்டும் சேர்த்து 6 புலன்களுக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அதன் மேல பற்று வச்சு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது காமம். அப்புறம் வெறுப்பு, கோபம். அப்புறம் டெலியூஷன், நம்மளா ஒரு கற்பனையில உலகத்துல வாழ்றது. நமக்கா ஒரு சில உண்மை என்னன்னு தெரியாம நம்மளா அதை வந்து ஒரு வகையில நினைச்சுக்கிட்டு அதன் மூலமாவே பார்க்கிறது. கல்லை வந்து கல்லுன்னு பார்க்காம அது ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னு பார்க்கறது ஒரு வகை மாயை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அறியாமை இருக்கிறதுனால அப்படியே தீ மாதிரி எரியுது. இப்போ இந்த தீ என்ன பண்ணுது, நமக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் எரிச்சிடுது. அதனால ஒரு மனிதனுக்கு துன்பமும் துயரமும் உருவாது, துக்கம். இப்படிதான் துக்கம் வருது. துக்கத்துக்கு காரணம் இந்த ஆசை, ஆசை வெறுப்பு. அதுக்கு காரணம் அறியாமை. ஸோ அப்படி கொண்டு வர அதுதான் புத்தருடைய போதனையே. அறியாமை தான். அதாவது ஒரு மனுஷனுக்கு துக்கம் இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மேல இது வேணும் அப்படிங்கிற பற்று, இல்லைன்னா இது வேண்டாம் அப்படிங்கிற வெறுப்பு. அதைத்தான் வந்து பற்று அப்படின்னு சொல்றோம். அது வந்து விருப்பு அல்லது வெறுப்பு. அதுதான் வந்து நமக்கு துக்கத்தை கொண்டு போகும். ஒரு பொருள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ஏமாற்றம், துக்கம். ஒரு இது வேண்டாம், இவன் இங்க பக்கத்துல என் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், வந்துடுறான், உடனே வெறுப்பு. அது நமக்கு இரிட்டேஷன் கொடுக்குது, ஒரு வகை துக்கத்தை கொடுக்கும். அப்போ விருப்பு வெறுப்பு இது ரெண்டு தான் துக்கத்துக்கு காரணம். சரி, விருப்பு வெறுப்பு ஏன் வருது அப்படின்னா அறியாமைனால வருது. அறியாமைன்னா நம்மளா ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறோம். இப்போ ஒருத்தனை வந்து வெறுக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம மைண்ட்ல ஏற்கனவே அவனை பத்தி ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கோம், ஒரு மாயை, ஒரு டெலியூஷன், நமக்குன்னு ஒரு புரிதல். இவனாவே இப்படித்தான், இவன் கெட்டவன் அப்படின்னா அவன் கிட்ட வந்த உடனே நமக்கு அவன் மேல வெறுப்பு வந்தது. அதனாலதான் அவன் கிட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவன் மீறி வந்துட்டா நமக்கு கோபம் வந்தது. அப்ப அந்த டெலியூஷன், அறியாமை. எதை பத்தின அறியாமை அப்படின்னா அனிச்சா, அனாத்தா, துக்க, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. யாரையுமே வந்து இவன் இப்படிதான் அப்படின்னு நம்ம நிர்ணயமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தனி மனிதன், ஒரு ஆன்மா, ஒரு செல்ஃப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கால ஓட்டத்தில் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மனிதர்களுமே மாறக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தனை இப்படிதான் அப்படின்னு நம்ம எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? நேற்று சண்டை போட்டிருப்பாங்க, அந்த சண்டையே இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருந்தா சண்டை இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நெருப்பு மேல இன்னும் கொஞ்சம் தூபம் போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தீனி போட்டு எரிய வைக்கிற மாதிரி. ஆனா இல்ல, இன்னைக்கு வேற ஆள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை வந்து ஒரு எந்த ஒரு விருப்பம் வெறுப்பும் இல்லாம அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா அன்றைய தினத்தை வந்து நம்மளுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். அப்ப இதுதான் அந்த அனிச்ச அனத்தா, இது ரெண்டும் தெரியலன்னா அது துக்கத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப துக்கத்தின் அந்த வழிமுறைகள், அதனுடைய பத்திச்ச சமுப்பதா எப்படி வந்து துக்கம் உருவாகுது அப்படிங்கிற அந்த நடைமுறை, இதை பத்தி தெரியாம இருக்குது. ஸோ அனிச்சா, அனத்த, துக்க, இது மூன்றையும் தெரியாம இருக்கிறது அறியாமை. அந்த அறியாமையின் விளைவு பற்று, அதாவது கோபம் அல்லது வெறுப்பு. அதனால் வரக்கூடியது துக்கம். இவ்வளவுதான். So இதுதான் அந்த ஃப்ளோ. இதை எப்படி வந்து புத்தர் வந்து கம்ப்ளீட்டா விளக்குறாரு. இப்ப அந்த மரக்கட்டையை உரசினால் தீ ஏற்படுது அப்படின்னா அது எப்படி மரக்கட்டையுமா உரசும்? நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சிக்கி முக்கி கல்லுன்னு ஒண்ணு இருக்கு, கல்லு தேய்ச்சாக்கா நெருப்பு வரும் அப்படிதான். ஆக்சுவலா மரக்கட்டையை உரசுறது வந்து ஒரு வழக்கம் இருக்கு. அதுலயும் வந்து போர்ட்ரில்னு ஒண்ணு இருக்கும். இந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் அப்படிதான் ஏற்படுத்துவாங்க. இப்போ காட்டுக்குள்ள எல்லாம் கேம்புக்கு போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தீப்பெட்டி எல்லாம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 மரக்கட்டையை சீவிடுவாங்க. சீவிட்டு அதுல வந்து இன்னொரு வளைஞ்ச ஒரு குச்சியை எடுத்து நல்லா ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு, ஒரு கொடியை அதுல எடுத்து கட்டிட்டு, இந்த ஒரு குச்சியை வந்து இன்னொரு கட்டை மேல வச்சு கர கர கரன்னு இப்படி இழுத்தாங்கன்னா அது சுத்தம். அது சுத்தும் போது வரக்கூடிய அந்த உராய்வு சக்தியில வெப்பம் ஏற்பட்டு அந்த மரக்கட்டை வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்படிதான் அவங்க கேம்ப் ஃபயர்லாம் உருவாக்குவாங்க. இது பேர் போர்ட்ரில்னு. அதைத்தான் அங்க ஓமையா சொல்றாரு புத்தர். மரக்கட்டையோட உரசறதுனால தீ ஏற்படுறது மாதிரி. அப்ப தீ ஏற்பட்டா என்ன வரும்? புகை வரும். அந்த புகைங்கிறது எது? குழம்பிய சிந்தனை. ஒரு நெருப்பு எரியும் போது குழம்பிய சிந்தனை வந்து புகை மாதிரி போகுது. எது நெருப்பு? அங்க அறியாமை. அறியாமை, அந்த காமம், கோபம், மாயை, இது மூணும் வந்து நெருப்பு எரியுது. எரியும் போது என்ன ஆகுது? அறியாமைங்கிற புகையில அப்படியே சூழுது. அந்த புகை சூழ்ந்த உடனே நமக்கு வந்து தெளிவா பார்க்க முடியாது. கரெக்டு தானே? ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க உண்மைத்தன்மையே தெரியாது. ஒருத்தன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா
நம்ம பிள்ளைங்க மேல அதீத பாசம் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட நமக்கு தெரியாது. ஒருத்த மேல ரொம்ப நம்ம வந்து நல்லவன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டோம்னா அவன் தப்பு செஞ்சா கூட நமக்கு தெரியாது. அப்படிதான் ஏமாந்துறது. கொஞ்சம் நல்லவன் நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு பின்னாடி சொல்றாங்க. நல்லவன் ஏன் நினைக்கிறோம்? அங்க உண்மைத்தன்மையே பார்க்கல, தப்பா நினைச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒருத்தனை வந்து கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு வெறுப்பா தான் இருக்கும். இவனாவே இப்படிதான், அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பின்னாடி ஐயோ அப்படியா, அவன் அவன் மேல ஒரு வெறுப்புனால நான் கேட்காம விட்டேன், நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம பின்னாடி யோசிப்போம் இல்லையா? அப்ப அங்க அந்த டைம்ல நம்மளுடைய அறிவை வந்து ஒரு புகை மாதிரி வந்து மறைக்குது. எது? இந்த காமம், கோபம், அதாவது விருப்பு அல்லது வெறுப்பு, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து தெளிவா பார்க்க முடியாது. அங்க வந்து ஒரு புகை மூட்டத்தோட தான் அவன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த அறியாமைங்கிற புகை. இது வந்து குழம்பிய சிந்தனை. அப்ப தெளிவா சிந்தனை இருக்கணும் அப்படின்னா அந்த விருப்பு அண்டு வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு நம்மளா வந்து ஒரு டெலியூஷன், இது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், அதாவது சங்காரா. அந்த சங்காரம் இது மூணும் இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா அது துக்கத்துக்கு அது வழி கொடுக்கும். இதுதான் வந்து திருக்குறள்ல கொடுப்பாங்க. காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். சரி. அதாவது காமம், காமம்ங்கிறது ஆசை, பற்று, ஒரு மேல வந்து ஆசை வைக்கிறது. வெகுளி அப்படிங்கிறது கோபம், வெகுண்டு எழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, கோபம், அது வெறுப்பு. மயக்கம் அப்படிங்கிறது மயக்க நிலை. அப்படியே அந்த இடத்துல போன உடனே அப்படியே நமக்கு புல்லரிச்சு போய் அப்படின்னு வந்து காலில் விழுந்து அப்படி அந்த உண்மையே எதுவும் இல்லாம அந்த சூழல்ல ஏற்படக்கூடிய ஒரு வகை மயக்க நிலையில நம்ம வந்து நம்மளை அஹ், அஹ், நம்மளை நாமளே வந்து அங்க அடிபணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவான சிந்தனை கிடைக்காது. அதனால்தான் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் வந்து புத்தர் எதிர்க்கிறார். சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் பார்த்து உனக்கு வந்து ஒரு வித புல்லரிப்பும் புலகாங்கிதமும் மனசுக்குள்ள வருது அப்படின்னா அப்ப நீ இன்னும் மயக்கத்துல தான் இருக்க, நீ வந்து ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரல அப்படின்னா அது வந்து உனக்கு துக்கத்துக்கு தான் காரணம். உன்னாலையும் துக்கம், உன்னை சார்ந்தவர்களுக்கும் நீ துக்கத்தை தான் கொடுக்க முடியுமே ஒழிய நல்லதை கொடுக்க முடியாது. காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன் நாமம் கெடும் கெடும் நோய். அப்ப இந்த மூணு மட்டும் இல்லை அப்படின்னா யாருக்குமே எந்த தொந்தரவும் இருக்காது. நோய்ங்கிறது துக்கம். துக்கத்துக்கு தீர்வு இதுதான். எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க திருக்குறளை. அதாவது குறள்ல இருக்குங்கிறதுக்காக நான் பௌத்தத்தை நியாயப்படுத்தல. பௌத்தத்துல இருக்கிறது தான் குறள்ல இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா திருவள்ளுவருடைய காலகட்டத்தை வந்து நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் கணித்தர்கள் வந்து புத்தருடைய காலத்துக்கு 300 ஆண்டுகள் கழித்து தான். அப்ப புத்தத்துல இருக்கிற தத்துவத்தை தான் திருக்குறள்ல எழுதியிருக்கிறாங்க. அதை நான் மறுபடியும் மறுபடியும் திருக்குறள் சொல்றதுக்கு காரணம் நிறைய இடங்கள்ல புத்தத்துடைய தத்துவம் தம்மம் தான் திருக்குறள்ல 2 அடிகளா நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் திருக்குறள்ங்கிறது ஒரு பௌத்த நூல் தான் அப்படிங்கிறத திரிக்குறள்னு கூட சொல்லுவாங்க. வந்து தமிழ்மறையான் என்கிற ஆசிரியர் அதை பற்றி ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கிறார். நான் நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து திருக்குறள்ங்கிறது அனைத்து தரப்பு நபர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த ஒரு பகுத்தறிவு உள்ள யாருமே வந்து திருக்குறளை வெறுக்க மாட்டாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா பௌத்த தம்மத்திலேருந்து வருது. மீறி ஒரு சில குறள்கள்ல வந்து தவறா இருக்கு அப்படின்னு யாராவது அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதை இன்னும் ஆழமா போய் இல்ல தவறா அது வந்து இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது. அதுக்கான உரை எழுதினவர்கள் சரியா எழுதலைன்னு அர்த்தம். ஆக மொத்தம் இது வந்து தம்மத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால இதுல தவறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா தம்மங்கிறது உண்மை, எது உண்மையோ அதுதான் இருக்கும். அது நம்ம சரியா புரிஞ்சுக்காம வேணா இருக்கலாமே ஒழிய அது ஒன்றும் மாற போறது இல்லை. ஓகே, அப்போ புத்தருடைய அந்த ஃப்ளோ சார்ட் இப்படிதான் இருக்கு. குழம்பிய சிந்தனை, அறியாமை என்னும் புகை, அந்த புகையை உடனே நம்ம கண்ணை மறைச்சிடுது. காமம், கோபம், மாயை இதெல்லாம் உடனே எரிய ஆரம்பிக்குது. நமக்கு துக்கத்துல கொண்டு போய் விட்டுடுது. கரெக்டுங்களா? எப்போ இந்த காமம், கோபம், மாயை இதை நம்ம வந்து கட் பண்ணிடுறோமோ அதான் ஈக்குவானிமிட்டி, நடுநிலைமை. மனசை வந்து விருப்பும் வெறுப்பும் இல்லாம, அதுதான் அந்த திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படி சொல்றாங்க இல்லையா? வேண்டுதல் வேண்டாமை, ஒன்று வேணும் அப்படிங்கிறது காமம், வேண்டாமை கோபம், வேணாம் வெறுப்பு. வேண்டுதல் வேண்டாமை இலான், யாரு இந்த ரெண்டு? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர் யாரு? அவர் தான் அரகந்த். அரகந்த் தான் நம்ம சொல்ற பற்று அற்றவர் தான் அரகந்த். அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, எப்பயுமே எந்த கஷ்டமும் வராது. அப்ப அல்டிமேட்டா இந்த ரெண்டு தான். அப்ப அது இந்த ரெண்டும் இல்லைன்னா அதனுடைய மனநிலை பேர் தான் சம மனநிலை. அவங்க புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை.
இவங்க நம்மளை பத்தி கோபமா பேசுறாங்கன்னாலும் நம்ம வந்து மனம் சஞ்சலப்படக்கூடாது. அதே சமயத்துல நம்மளை வந்து புகழ்ந்து பேசுறாங்கன்னாலும் நம்ம உடனே மனசை வந்து ரொம்ப உற்சாகத்துல துள்ளி குதிக்கவும் கூடாது. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு புகழ்றவங்க நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழ்றவங்க நாளைக்கு புகழ்வாங்க. இந்த அனிச்சா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல வந்து அட்டாச் ஆக மாட்டோம். அதே மாதிரி அனாத்தா, இல்ல நானுன்னு இல்லை, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சா அவங்க புகழ்ந்திருக்க தான் போறாங்க. என்னையா புகழ்றாங்க, என்னுடைய செயலை புகழ்றாங்க. அப்போ அந்த செயலுக்கு தான் அந்த மாதிரி, அதான் செயலை யார் வேணாலும் செய்யலாமே. இப்போ நான் சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்குன்னா அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, யாராவது ஒரு புகழ்ந்து சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தின் மேல அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, அதான் அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க வழியே அனாத்தா எனக்குன்னு நான் எடுத்துக்க கூடாது. அப்ப நான் அதுல இருந்து டிட்டாச் ஆகி தான் இருக்கும். என்னதான் புகழ்றாங்க அப்படின்னா நாளைக்கு அனிச்சா, ஸோ என்னுடைய கருத்துக்கள் மாறும். அப்ப மாறும்போது அவங்க நம்ம மேலே கோவப்படுறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உடனே இவன் என்ன திட்டான், நான் இவனை வந்து ரொம்ப நண்பன்னு நினைச்சேன், இவனே என்ன திட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த புகழ்ச்சி இகழ்ச்சியும் ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனநிலை, விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய சம மனநிலை, இதுதான் பௌத்தத்துல மிக முக்கியமான ஒரு பண்பு, ஈக்குவானிமிட்டி. இதைத்தான் விபாசனா தியானம் வந்து நமக்கு வளர்க்குது நம்ம மனசுல. அந்த ஈக்குவானிமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த புத்தத்துல சொல்லக்கூடிய 4 உயர்ந்த பண்புகள் சொல்லுவாங்க. பிரம்ம விஹாராஸ், அதாவது பிரம்ம விஹாரா அப்படின்னா 4 உயர்ந்த பண்புகள். எது எது அப்படின்னா கருணா, உபேக்கா, முதிதா, மைத்ரி. கருணா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கம்பேஷன். உபேக்கா அதுதான் வந்து நடுநிலை, ஈக்குவானிமிட்டி, சம மனநிலை, விருப்பு வெறுப்பு இல்லாம, புகழ்ச்சி இகழ்ச்சி எதுக்குமே கவலைப்படாம உண்மையின் பக்கம் எப்பயுமே நின்றுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டும். பற்றற்ற நிலை உபேக்கா. அப்புறம் முதித்தா, முதித்தாங்கிறது அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம சந்தோஷம் மாதிரி நினைக்கிறது. கருணாங்கிறது அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நினைக்கிறது, கம்பேஷன். முதித்தா அதுக்கு அப்படியே நேர் எதிரானது, அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம சந்தோஷம் மாதிரி நினைச்சு கொண்டாடுறது. இதெல்லாம் வந்து பௌத்த பண்புகள். அப்புறம் மைத்ரி, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல். இந்த 4 உயர்ந்த பண்புகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுல உபேக்கா வந்தது பாருங்க. உபேக்கா வந்த உடனே அதுல காமம் கோபம் இது ரெண்டும் போயிடும். இது ரெண்டும் போயிடுச்சுனாலே நமக்கு மாயை போயிடும். நம்மளா ஒரு விஷயத்தின் மேல அட்டாச்மெண்ட் வைக்கிறது போயிடும். மாயை போயிடுச்சுன்னா அப்ப நமக்கு தெளிவான அறிவு கிடைக்கும், ஒழுக்கம் இருக்கும். இது தெளிவு அறிவு ஒழுக்கம், அதான் ஷீலா அண்ட் ரைட் வியூ, அதான் பன்யா. இப்போ என்வழி மார்க்கத்துல 3 வருது: சீல, சமாதி, பன்யா. சீலங்கிறது ஒழுக்கம், சமாதிங்கிறது அந்த மெடிடேஷன் தியானம். தியானம் எதுக்கு பண்றோம்? மனசை வந்து ஈக்குவானிமிட்டிக்காக வளர்க்கறதுக்கு. அதாவது காமம் கோபம் இல்லாம ஒரு பற்றற்ற நிலையை கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வரும்போது அது வந்து மெடிடேஷன்ல தான் வரும். அது நம்மளுடைய இன்சைட், நம்ம மனசை நம்மளே பார்க்க ஆரம்பிக்கிறோம். மனசை சமப்படுத்தி எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம பழகிக்கிறது தான் விபாசனா நமக்கு பழகி கொடுக்குது. அப்ப அதுல பழக பழக நமக்கு என்ன ஆகுது? தெளிவான பார்வை கிடைக்குது. அந்த தெளிவான பார்வை தான் ரைட் வியூன்னு சொல்றாங்க. அப்ப என் வழி மார்க்கம் அங்க சுருக்கமா வந்துச்சு பாருங்க. இதுதான் புத்தர் வந்து அங்க காசியப்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த ரைட் வியூ, தெளிவான ஒரு வியூ கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல உண்மை எதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிறதுனால தானே ஒருத்த மேல பற்று வைக்கிறோம், உடனே அவன் வந்து ஏமாந்துடுறோம். நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிறதுனால ஒருத்த மேல கோவப்படுறோம். அப்ப அங்க வெறுப்பு வருது, பகை வருது, உடனே அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நம்மளா எதுவும் நினைக்க வேண்டாம், அங்க உண்மை என்னவோ அது பார்ப்போம். உண்மையை பார்த்துட்டோம்னா நம்ம ரெண்டே 2 முடிவு தான் எடுப்போம் பௌத்தத்துல. உண்மையை தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒண்ணு அந்த சூழல் நமக்கு பிடிக்காத சூழலா இருந்ததுன்னா அதை மாத்துறதுக்கான முயற்சியை எடுக்கும். மாற்றக்கூடிய விஷயமா இருந்தா அதை மாற்றக்கூடிய முயற்சி, மாற்ற முடியாத விஷயமா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி. இது ரெண்டு தான் பௌத்தம். மாற்றக்கூடிய விஷயங்களை மாத்துறதுக்கான முயற்சியும், இது மாற்ற முடியாது நம்மளால அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பயிற்சியும் கொடுக்கறது தான் பௌத்தம். அப்ப இந்த ரெண்டு, இது மாற்றக்கூடியதா இல்ல மாற்ற முடியாததா அப்படிங்கறது எதை வச்சு முடிவு பண்றது? அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பிரச்சனைகள்ல தன்னுடைய தகுதிக்கும் தன்னுடைய சக்திக்கும் ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிற விஷயம். அது அவங்கவுங்களுக்கு தான் விடுறோம். அப்ப அதை என்ன பண்ணும்? அவங்கவுங்க தான் வளர்த்துக்கணும். அதுதான் விஸ்டம், அதுதான் அந்த ரைட் வியூ. அந்த இடத்துல அந்த ரைட் வியூ கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த அனிச்ச அனத்த துக்காவை அப்ளை பண்ணி சரியான பார்வை கிடைக்குது. ஓ அப்ப இந்த இடத்துல இது வந்து துக்கம் இருக்கு, இந்த துக்கத்துக்கு இதுதான் காரணம், இதை வந்து நம்ம முடிவு கொண்டு வந்துட முடியும். அதுக்கு நம்மளை வந்து இந்த எண்வழி மார்க்கத்துல நம்ம உட்படுத்திக்கணும். இதுதான் இந்த ரைட் வியூ.
ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைச்ச உடனே நம்ம வந்து துக்கத்துக்குள்ள போகாம நம்மள பாதுகாத்துக்க முடியும். இந்த ரைட் வியூ, த விஸ்டம். அப்ப இதெல்லாமே என் வழி மார்க்கத்துக்குள்ள இருக்குன்னு திருப்பி திருப்பி என் வழி மார்க்கத்தை அழகா ஒரு ஃபார்முலா மாதிரி புத்தர் வந்து விளக்கிக்கிட்டே வராரு. அதுதான் நம்ம இப்போ இந்த புத்தரின் சமய மாற்ற செயல்பாடுகள்ல பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றது, மனம் வந்து தீய ஆசைகளை, இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா என்ன ஆகுது, தீய ஆசைகளை நம்ம வந்து நம்ம மைண்டே எடுத்துக்காது. ஒரு சுகர் நிறைய சாப்பிடுறோம், அதனால அது வந்து ஒரு ஆசை வருது. சுகர் பேஷண்டா இருந்தா, டயபெட்டிக்கா இருந்தா உடனே என்ன ஆகுது, ஐயோ அந்த சுகர் சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் ஏறுது, அதனால நம்ம வந்து இன்சுலின் ஊசியை போட வேண்டியிருக்கு, இல்லைன்னா நமக்கு காலில் புண்ணு வருது, அவ்வளவுதான் காலை எடுக்கிற மாதிரி போயிடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, சுகர் சாப்பிட்ற அந்த ஆசையை நம்ம வெறுக்கிறோம். அந்த ஆசையை வரக்கூடாது. ஒன்ஸ் அதை நம்ம வெறுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பற்று போயிடுது, நம்ம அது மேல அட்டாச் ஆகி நம்ம எப்படியாவது போய் அதை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பேராசை, அதான் பற்று, அது போயிடும். அதை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோம். பேராசை போயிடுச்சு அப்படின்னா அவன் துறவியாக. துறவியாகிறது என்ன, அந்த எதெல்லாம் நம்மள ஆபத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஆசைகள் இருக்கோ அதை அடையாளம் கண்டு அதுல இருந்து விலகி வரக்கூடிய ஒரு மன வலிமை யாருக்கு இருக்கா, அவன் தான் துறவி. அந்த பேராசையை அழிச்சவன் ஆகிறான். அவன் தன்னை பாதுகாத்துக்க முடியும். அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளை ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலையும் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு புத்தர் சொல்றார். இப்போ புத்தருடைய சமய மாற்ற செயற்பாடுகள் நம்ம இரண்டு வகை பார்க்குறோம். ஒன்று வந்து பிக்குகள் ஆகிறது, இன்னொன்று வந்து உபாசகர்கள் ஆகிறது. உபாசகர்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில இருந்துகிட்டு ஆனா இந்த போதனைகளை பின்பற்றி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றது. பிக்குங்கிறது துறவி ஆகிறது. அப்ப இந்த பேராசையை அழித்தவன் துறவி ஆகிறான் அப்படிங்கிற போது இந்த இடத்துல அந்த துறவிங்கிறது நம்ம எதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போற துறவி பிக்கு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. பேராசையை துறக்கிறவங்க, அந்த துறந்து இயல்பான வாழ்க்கையில கூட நம்ம இருக்க முடியும். அதனால்தான் புத்தருடைய காலத்துல புத்தர்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்க வந்து உங்களுடைய போதனையை பின்பற்றி நாங்க வந்து நிம்மதியா வாழணும், நிப்பானாவை அடையணும் அப்படின்னா, அரகந்த ஆகணும்னா உங்களை மாதிரியே நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி தான் ஆகணுமா, பிக்குவா தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ புத்தர் சொல்றாரு, சாதாரண வாழ்க்கையில இருக்கக்கூடிய உபாசிகர்கள் கூட நிறைய பேர் பல நூறு கணக்குல அவங்க வந்து அரகந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க, நிபானாவை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால துறவிதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் அவருடைய சமய மாற்று செயற்பாடுகள்ல இரண்டு வகையை நம்ம பார்க்கிறோம். பட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே பிக்குகளா மாறிடுறாங்க எல்லாம். இப்போ இதை கேட்ட உடனே அந்த ரிஷிகளுக்கு வந்து அக்னி யாகம், இது நாள் வரைக்கும் அக்னி யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது மேல இருந்த மரியாதை நம்பிக்கை எல்லாம் ஃபுல்லா போயிடுது. ஆஹா, இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு வேஸ்டான ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு அது மேல மரியாதை போய், யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டம் 1000 ஆண்டுகள், அதாவது புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1000 ஆண்டுகள் அந்த பிராமணிய தத்துவம் இங்க வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல அதுல மிக ஆழமா ஊறி போய் அதனால் பலனடையக்கூடிய காசியப்பர்கள் குடும்பம் இது. தான் உயர்ந்தவர்கள் பிராமணர்கள், அவங்க வந்து யாகம் செய்யறாங்க, நிறைய பேர் வராங்க, அவங்கள பாராட்டுறாங்க, அவங்கள புகழ்றாங்க, அதனால நல்ல வருமானம் கிடைக்குது. இவர் வந்து அங்க யாகத்தை வளர்த்துக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவருக்கு இந்த போதனையை வந்து பிடிச்சு அவர் அதெல்லாம் உதறிட்டு பிக்குவா மாறுறாரு அப்படின்னா இந்த போதனையுடைய வலிமையும் அதனுடைய உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களே தன்னுடைய நம்பிக்கையை தூக்கி போட்டுறாங்க. அதை போட்டுட்டு புத்தருடைய தம்மத்தின் பின்னாடி வர ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து மிக மிக பெரிய வெற்றியா கருதப்படுது. புத்தருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த கசியப்பர்களின் சமய மாற்றம் தான். ஏன் அப்படின்னா கசியப்பர்கள் வந்து 3 பேர் ஒரே சமயத்துல ஆளுக்கு 500 சீடர்கள் கிட்டத்தட்ட. அப்பனா 1500 சீடர்கள். இந்த 3 பேரும் 1500 அவர்களுடைய சீடர்களும் ஒரே சமயத்துல ஒரு மிகப்பெரிய சமய மாற்றத்தை செய்யறாரு அப்படின்னா அது வந்து அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் கருதப்படுது. ஏன் இந்த வெற்றி அப்படின்னா, இந்த 1500 பேர் நமக்கு சீடரா வந்துட்டாங்கிறதுல வந்து புத்தர் வெற்றி அடையல, அதனால வந்து களிப்படையல. அவருடைய மகிழ்ச்சி எதுல இருந்தது அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் அந்த காலகட்டத்துல இந்த கசியப்பர்களுடைய யாகத்தை தான் வந்து சிறந்ததுன்னு அவங்க கற்பனையில நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இதன் மூலம் தான் நமக்கு வந்து நிம்மதி அடைய முடியும், நம்ம வந்து அடுத்த பிறவியில நல்லா பிறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாயை, ஒரு கற்பனையில அவங்க தவறான புரிதல்ல இவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் எல்லாம்.
அப்ப இவங்களை மாற்றினதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தையே வந்து தவறான பாதையிலிருந்து தான் காப்பாற்றிட்டதா அவர் கருதுறார். அப்போ கசியப்பர்களுடைய கசியப்பர்களுடைய அந்த யாகம், அவங்களுடைய தத்துவம் மக்களுடைய கற்பனையில மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்துச்சு அந்த சமயத்துல. கசியப்பர்களை மாற்றுவதன் மூலம் அந்த கற்பனையை உடைச்சிடுறாரு. அப்ப அவருக்கு வந்து அவருடைய பாதை வந்து ரொம்ப எளிதாகிடுது இல்லையா? அதனாலதான் இந்த கசியப்பர்களின் சமய மாற்றம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமய மாற்றமா கருதப்படுது. சரி, இப்ப இன்றைய காலகட்டத்துல நமக்கு என்ன, இந்த கசியப்பர்களின் சமய மாற்றத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கும் இதற்கான தேவை இருக்கு. இப்ப கூட நம்ம பார்க்கிறோம், யாக குண்டத்துல வந்து அஹ், என்ன உணவு பொருட்கள் கூட அண்மையில வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். நிறைய பழங்கள், இந்த வாழைப்பழ தாறு தாரா தூக்கி போடுறாங்க. கூட கூடையா பழங்கள் வந்து ஆப்பிள், திராட்சை பழம், சப்போட்டா பழம், இந்த மாதிரி எல்லா பழத்தையும் எடுத்து கொட்டி அதுல நெய் நெய் ஊத்தி எரிக்கிறாங்க. அந்த பழங்களை எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து விலங்குகளுக்கு கொடுத்துருக்கலாம், நிம்மதியா சாப்பிட்டுருக்கோம். இல்ல அதை எடுத்து நம்ம வந்து எத்தனையோ உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம், அதனால வந்து விற்பனை வரும், பொருளாதாரம் முன்னேறும் இந்த மக்களுக்கு. இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாம அதை கொண்டு போய் யாக குண்டகத்துல போட்டு அதுல நெய் வேற, நெய்யே எவ்வளவு விலை உயர்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதுக்கு அவ்வளவு நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு. இத கொண்டு போய் நெருப்புல ஊத்தி அதை வந்து எக்ஸ்கியூஸ் மீ அதை கொளுத்தி எரிய விட்டா என்ன நன்மை? ஆனா இத மக்கள் இன்னமும் நம்புறாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய மாயையில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாயையில இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களுடைய துக்கத்திலிருந்து வெளியே வர முடியும்? அது ஒரு சரியான பாதையா இருக்க முடியுமா? இல்லையே. ஆனா புத்தருடைய சொல்ற பாதை, அவர் என்ன சொல்றாரு? பஞ்சசீலத்தை சொல்றாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு பஞ்சசீலத்தை சொன்னா நல்லா இருப்பாங்கன்னு நம்புறோமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு அதானே சொல்றோம். அப்பா, யாரையும் எதுவும் ஹர்ட் பண்ணாத, ஏன்னா அவன் திருப்பி அடிச்சிருவான். நீ வந்து அடுத்தவன் பொருளை எடுத்துடாத, திருடிடாத, ஏன்னா அதனால நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் பிரச்சனைகள் வரும். நீ வந்து எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்காத, ஒழுக்கமற்ற காம செயலில் யாரும் ஈடுபட்டுறாதீங்க, பொய் பேசுறாதீங்க, இந்த ட்ரிங்க்ஸ், போதைப் பொருள், சிகரெட் குடிக்கிறது, பான் பராக் போடுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. இதெல்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா? இதுதானே புத்தர் சொன்னாரு. அப்ப அதுதானே நம்மளை வந்து பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும். அது பாதுகாக்குமா? இல்ல வந்து பழங்கள்லாம் கொண்டு போய் யாகத்துல போட்டு எரிக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் தீருமா? ஆனா இத உண்மையை யோசிச்சா நமக்கு வந்து எது உண்மை அப்படிங்கிறது புரியுது. ஆனா மக்கள் தான் மாயையில இருக்காங்களே, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அப்படியே புலகாங்கிதம் அடையறாங்க. அதனாலதான் சடங்குகள், சம்பிரதாயங்களை வந்து நம்ம எல்லாம் அடியோட புத்தர் வந்து வெறுக்கிறார். அதை செஞ்சினா நீ வந்து அந்த மக்களை வந்து ஒரு வித மாயையில வச்சிருக்க விரும்புற. அந்த மாயை அவனுடைய சிந்தனை திறனை வந்து குறைச்சிரும். புகை மாதிரி அது அவனுடைய தெளிவான சிந்தனையை புகை மூட்டம் போட்ட மாதிரி ஆயிடும். இப்ப அவனுக்கு விருப்பு வெறுப்பு தான் இருக்கும். அது மேல வந்து ஆசை வரும் அவனுக்கு. உடனே நீ அதை காரணம் காமிச்சு அடுத்த மதத்தின் மேல அவனை ஈஸியா வெறுப்பையும் தூண்டி விட்டுற முடியும். ஏன்னா அவனே தான் மாயையில இருக்கானே. விருப்பு வெறுப்பு அவனை கப்புன்னு பத்திக்கும், நெருப்பு மாதிரி. அப்ப இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்களை இந்த மாயையில இருந்து வெளியில கொண்டு வரணும். இப்ப அப்படி வெளியில கொண்டு வரணும்னா, இப்ப அந்த போய் யாக குண்டத்துல போய் இதெல்லாம் கொட்டி அங்க வரிசையில நின்று மக்கள் வந்து பொருளை நஷ்டம் பண்ணிட்டு, தன்னுடைய நேரத்தை நஷ்டம் பண்ணிட்டு, தன்னுடைய சுயமரியாதையை இழந்துட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் பார்த்து நமக்கு வந்து கோபம் வரக்கூடாது. அவங்கள பார்த்து கிண்டலும் பண்ணக்கூடாது. கருணை பிறக்கணும். ஐயோ பாவம், இவங்க தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு புத்தருடைய தம்மத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா, அவங்க நிம்மதியா வாழ்ந்துருவாங்க இல்லையா? ஏமாற மாட்டாங்க இல்லையா? ஏமாறுறதுக்கே ஒருத்தனும் இல்லை அப்படின்னா எங்க ஏற்றத்தாழ்வு இருக்க போகுது? ஒரு சமூகத்துல ஏற்றத்தாழ்வு வரணும்னா ஏமாத்துறதுக்கு ஒருத்தனும், ஏமாறுறதுக்கு ஒருத்தனும் இருக்கணும். ஏமாறுறவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், பகுத்தறிவு இல்லைன்னு அர்த்தம். எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏமாத்துறவனுக்கு அடுத்தவன் மேல கருணை இல்லைன்னு அர்த்தம். ஏமாத்துறவனும் ஏமாத்திக்கிட்டே இருந்தா, ஏமாறவனும் ஏமாந்துகிட்டே இருந்தா இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா தான் இருக்கும். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. மதத்தின் பெயரால் ஏமாத்துறதுக்கு ஒருத்தனும் ஏமாறதுக்கு ஒருத்தனும் இருந்தா அது எந்த மதத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த ரெண்டையுமே அடிக்குது பௌத்தம். இங்க வந்து கருணையும் பகுத்தறிவும் முன்னிலைப்படுத்துறோம். கருணை இருந்தா எப்படி ஏமாத்த தோணும்? பகுத்தறிவு இருந்தா எப்படி ஏமாற முடியும்? இது ரெண்டும் இல்லைன்னா சமத்துவமான ஒரு சமூகம் பிறக்கும். அதுதான் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் விரும்பிய பிரபுத்த பாரதோட அந்த விழிப்புணர்வு அடைந்த ஒரு இந்தியா. இத்துடன் இந்த வார தம உரையை நம்ம நிறைவு செஞ்சிடலாம்.
கசியப்பர்களின் சமய மாற்றம் மிகப்பெரிய ஒரு அஹ், உற்சாகத்தை நமக்கு கொடுக்குது. அந்த காலகட்டத்துல அத்தனை பேரை புத்தர் தன்னுடைய வாத திறமையினால் வெல்ல முடியுது அப்படின்னா இந்த காலத்திலையும் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும், அந்த காலத்துல யாகங்கள், அக்னி குண்டத்துல உயிர் பலிகள், வேள்விகள் நடத்திக்கிட்டு இருந்த மாதிரி இன்றைய காலகட்டத்திலும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அதற்கான தேவையும் நமக்கு கொடுக்குது. ஆனா அதே சமயத்தில் முக்கியமா நம்ம இங்க யோசிக்க வேண்டியதும் கத்துக்க வேண்டியதும் என்ன அப்படின்னா, புத்தர் தன்னுடைய போதனைக்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். அதனால அவர் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கினார். புத்தர் தன்னுடைய போதனைகளை தானே பின்பற்றல, வெறும் போதனையாவே செஞ்சுட்டு இருந்தாருன்னா யாருமே பின்பற்றிருக்க மாட்டாங்க. இப்ப நம்மளும் அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம என் வழி மார்க்கத்தை போதிக்கிறோம் அப்படின்னா என் வழி மார்க்கத்தை நம்ம பின்பற்றுவோமா அப்படின்னு பார்க்கணும். உடனே எல்லாரும் இன்னைக்கு சொன்னோம்னா நாளையில இருந்து என் வழி மார்க்கத்தை பின்பற்றிட முடியும் அப்படி கிடையாது. ஆனா என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த மனத்தில் உறுதி அது வந்துச்சுன்னா போதும். அது நம்மளுக்கு கொண்டு போயிடும் கரெக்டா என் வழி மார்க்கத்துக்குள்ள. இல்ல நம்ம சொன்னா போதும், நம்ம இதெல்லாம் நமக்கு கிடையாது, இந்த ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தான். எனக்கு பயங்கரமான மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். நான் எப்போ வேணாலும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நிறுத்திக்குவேன். அதனால எனக்கெல்லாம் இது அப்ளை ஆகாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சொல்றது ஒருத்தரும் கேட்க மாட்டோம். அப்படின்னா நம்ம இதை கேட்கறதே வேஸ்ட், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றதும் வேஸ்ட். இப்போ புத்தருடைய சமய மாற்ற செயற்பாடுகள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அதுல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அதற்கான தேவை இன்றைய காலகட்டத்திலையும் இருக்கு. நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோம். புத்தருடைய எண்வழி மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை உள்ளவனையும் மாற்றிடும். ஏன்னா அதுல லாஜிக் இருக்கு. ஏன்னா அவனுடைய நன்மை அங்க இருக்கு. இது ஒண்ணும் ஏதோ உலக அளவுல சர்வதேச பொருளாதாரத்தை குறித்து நம்ம இங்க பேசிட்டு இல்லை. அதுக்கான அறிவு எல்லாருக்குமா இருக்குமா இல்லைன்னு, அவன் வீட்டுல அவன் குடும்பத்துல அவன் குழந்தை நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறையை சொல்றான். அந்த அறிவு எல்லாருக்கும் தானே இருக்கும். அப்போ புத்தருடைய போதனை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் பயங்கர அறிவு வேணும் அப்படின்லாம் கிடையாது. அதுவே தப்பு. புத்தருடைய போதனையை புரியணும்னா வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் புத்தருடைய போதனையை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய வீடு நல்லா இருக்கணும், தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் புத்தருடைய போதனைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவன் தான். ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் சொல்லணும் இந்த லாஜிக். ஏன்னா அது நம்முடைய நன்மைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம சொல்லணும்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அது சொல்லணும்னா நம்ம அதை பின்பற்றணும். ஸோ இங்க சொல்றவங்களுக்கும் செய்தி இருக்கு, கேட்கறவங்களுக்கும் செய்தி இருக்கு. இத்துடன் இந்த வார தம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம ரொம்ப இதை விட அதிக முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். சாரிபுத்தர், மொகல்லானா இவங்களுடைய சமய மாற்றம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, சாரிபுத்தர், மொகல்லானா இவங்க ரெண்டு பேருமே புத்தருடைய வலது கை இடது கைன்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டவங்க. சாரிபுத்தருக்கு தனியா பெரிய ஸ்தூபி இருக்கு, மொகல்லானுக்கு தனியா ஸ்தூபி இருக்கு. அந்த பழைய வரலாற்று அப்போ அந்த ஒரு வரலாற்று புகழ்மிக்க சாரிபுத்தர், மொகலானார் ரெண்டு பேருமே புத்தருடைய தலைமை சீடர்கள். அவர் புத்தர் வாழ்ந்த காலத்துல வலது கரம் இடது கரமா வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய துறவிகள். நிறைய இடத்துல புத்தருக்கு பதிலாக சாரி புத்தர் தான் நிறைய விளக்கங்கள் கொடுப்பார். நம்ம கூட மகா கோத்தித்தருக்கும் சாரி புத்தருக்கும் இடையே நடந்த உரையாடல் அப்படின்லாம் நம்ம முன்னாடி பகுதிகளில் பார்த்திருப்போம். அந்த அந்த சாரி புத்தர் தான். அந்த சாரி புத்தர், மொகல்லானா இவங்க ரெண்டு பேரும் எப்போ புத்தர் முதல்ல சந்திக்கிறாரு, அவங்க எப்படி பௌத்தத்துக்குள்ள வந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆர்வமிக்க ஒரு விஷயம். இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போறோம். அந்த சாரி புத்தர், மொகல்லானா பௌத்தத்துல எந்த அளவுக்கு முக்கியமானவங்கிறத நான் சொல்லிட்டு அவங்கள நம்ம நேரடியா போய் அடுத்த வாரம் சந்திக்க போறோம். புத்தருடைய பார்வையில நம்ம அவங்கள பார்க்க போறோம். எல்லாரும் கண்டிப்பா அடுத்த வாரமும் இந்த தம உரையில இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வார தம உரையை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி அடுத்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இன்னும் நமக்கு மொத்தம் இந்த 8 பகுதிகள் இருக்கு. இந்த சமய மாற்ற செயல்பாடுகள்ல 3வது பகுதியில நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெய் பீம், நம புத்தாய.